18ஆம் படி கருப்பசாமியை போற்றி. என் அன்பின் பிள்ளையே, இப்பொழுது இந்த அப்பன் உன் கனவில் அதி முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீயோ என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருந்த விஷயம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற நம்பிக்கையின் உச்சத்திற்கு சென்று கொண்டு இருந்த ஒரு விஷயம். பதற்றமாக இருந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று நீ நினைக்கின்ற விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் என் பிள்ளைகளின் கனவில் நான் வந்து சொல்வதற்கு தயாராகி இருக்கின்றேன். நீயோ நமக்கான அறிகுறிகள் தோன்றிக் கொண்டே இருந்தால் நாம் போகின்ற பாதையில் இதுதான் உன் பாதை என்று யாராவது சொல்லிக் கொண்டு இருந்தால் நம் பயணம் எவ்வளவு எளிதாக இருக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டு இருந்தாய் அல்லவா? அந்த பயணத்தை நான் எளிமையாக்க வந்திருக்கின்றேன். அந்த பயணத்தின் நல்ல அறிகுறிகளை நான் உனக்கு சுட்டி காட்ட வந்து இருக்கின்றேன். அடுத்தது எந்த பாதையில் செல்வது என்று தெரியாமல் என் பிள்ளைகள் அழுது கொண்டிருந்த தருணங்கள் எல்லாம் விட்டது. கற்களின் மீதும் முட்களின் மீதும் அங்கு அழுது தவித்துக் கொண்டிருந்தாய். அந்த புரியாத தவிப்புக்கும் அந்த மனம் பதற்றத்திற்கும் நான் விடை சொல்லத்தான் உன் கனவிலே தோன்றி அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன செய்யக்கூடாது என்பதை சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். நீ நிம்மதியாக தூங்கத்தான் போகிறாய். அப்போது உன் கனவினிலே தோன்றி நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை நான் உனக்கு மெதுவாக என் அன்பை வெளிப்படுத்தி உனக்கான வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு ஆயுத்தமாக வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, எனக்கு யாருமில்லை, நான் இங்கு அனாதையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று யோசித்தாய் அல்லவா? என் பிள்ளை, நான் இருக்கும்போது எப்படி அனாதையாக விட்டு விடுவேன் என்று நீ யோசிக்கிறாய். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையின் பயணத்தை வெற்றி பயணமாக்க மாற்றுவதற்கு புறப்பட்டு விட்டேன். நீயோ எந்த அறிகுறியும் இதுவரையிலும் தோன்றவில்லையே என்று யோசிக்காதே. இன்று இரவே உன் கனவினில் தோன்றி உன் வாழ்க்கை எப்படி வடிவமைக்கப் போகிறேன் என்பதை உண்மையை சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பிக்கொள்ளி என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கான மாற்றத்தை நான் எடுத்துச் சொல்லத்தான் வந்து இருக்கின்றேன். யாரை நம்புவது, யாரை விட்டு விடுவது என்று தெரியாமல் என்பது நான் அறியாமல் இல்லை. அந்த குழப்பத்திற்கு இடையில் அடுத்தது என்று ஓடிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்தை நோக்கி எடுத்துச் செல்வதற்கான கனவை நினைவாக்குவதற்கு வந்து இருக்கின்றேன். அந்த லட்சியத்தை நினைவாக்குவதற்குத்தான் உன் கனவினிலை தோன்றி உனக்கான அடுத்த கட்ட முயற்சிகளை பற்றி உன்னிடம் சொல்வதற்கு வந்து இருக்கின்றேன். என் உருவமாகவே உன்னிடம் வந்து நான் உன்னிடம் சொல்வது என்று உறுதியேற்ற பிறகு எதற்காக என் பிள்ளையை தவித்து கொண்டிருக்கின்றாய்? வருவது மாற்றம்தான், உனக்கான நல் மாற்றம்தான் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் சரி, என் கையை பிடித்திருப்பது என் அப்பன் கருப்பனாக இருக்கும்போது நான் யாருக்கும் எதை பார்த்தும் இங்கு கலங்குவதே இல்லை, யாரை பார்த்தும் பயப்படுவதே இல்லை என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். நடப்பது நடப்பதாகவே இருந்துவிட்டு போகட்டும். இறுதியில் என் செல்ல பிள்ளைகளின் ஆசைகளை நினைவாக்க வந்திருப்பது இந்த கருப்பன் என்பதை மட்டும் உறுதியாக நம்பிக்கொள். வெற்றியை மட்டும்தான் உனக்கு உரித்தாக்கப் போகிறேன். இடையில் கஷ்டங்களும் சோர்வுகளும் உன்னை சோர்வடைய செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டமும் சோர்வும் உன்னை வலிமையாக்க பிறந்திருக்கிறது என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். யாரும் இல்லை என்பதை விட எல்லாம் என்னுள்ளே என் அப்பன் கருப்பன் தந்திருக்கின்றான் என்பதை நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.